அண்மை செய்தி சென்னை கோட்டூர் பகுதியில் உள்ள ஞானசேகரன் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம். கூடுதல் விவரங்கள் என்ன பகிரலாம்? அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துல மாணவி துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்குல ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு தற்போது நீதிமன்ற காவலில் இருக்கிறார். அவரது வீட்டில சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் காலையில் இருந்து 3 மணி நேரத்துக்கு மேலாக சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா கோட்டூர்புரம் மண்டபம் சாலையில ஞானசேகரன் வீடு அமைந்திருக்கிறது. தனது மனைவி மற்றும் குடும்பத்தோடு அங்கு வசித்து வந்த ஞானசேகரன் அவர் சகோதரி வீடும் அங்கே இருக்கிறது. ஏற்கனவே ஞானசேகரனை சந்தேகத்தின் அடிப்படையில கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் பிடித்து விசாரணை செய்து அவரது வீட்டில் சோதனை செய்தார்கள். சம்பவத்தை அன்று கருப்பு நிற தொப்பியும் அவர் அணிந்திருந்த சட்டை அடையாளங்களை மாணவி கூறிய நிலையில அவரது தம்பி உதவியோடு தான் அவரது அணிந்த ஆடைகள் மறைத்து வைத்திருந்த ஆடைகளை போலீசார் கைப்பற்றினார்கள். அதே போல வீட்டிலே சோதனை செய்த போது அவரது தொப்பி உள்ளிட்டவற்றை கைப்பற்றி அதனை வீடியோ கால் மூலமாக மாணவியிடம் காட்டிதான் ஞானசேகரன் தான் குற்றவாளி என்பதை உறுதிப்படுத்தி அதன் பின்பாக தான் அவர் கைது நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தற்போது சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட நிலையில் ஞானசேகரன் வீட்டில் சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதியாக சென்று அவர் வீட்டில் சோதனை மேற்கொண்டு அந்த தகவல்களை சேகரித்திருக்கிறார்கள். குறிப்பா ஆபாச வீடியோக்கள் பலவற்றை செல்போனில் இருந்து ரெக்கவரி செய்திருக்கிற நிலையில வேறு ஏதேனும் இடங்கள்ல இந்த ஆபாச வீடியோக்களை அதாவது லேப்டாப் பென்டிரைவ் போன்றவற்றில் சேமித்து வைத்திருக்கிறா என்ற கோணத்தில் இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஞானசேகரனின் தொடர்புடையவர்கள் பற்றிய விவரங்கள் ஏதேனும் அவரது வீட்டில் இருக்கிறதா என்ற கோணத்திலும் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை முதல் 3 மணி நேரத்துக்கு மேலாக அவரது வீட்டில் சோதனைகளை செய்து 1 மணி அளவில் இந்த சோதனை முடிவிட்டிருப்பதாகவும் சில முக்கிய ஆவணங்களை சேகரித்திருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கோட்டூர்புரம் மண்டபம் சாலையில் இருக்கக்கூடிய ஞானசேகரன் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் இன்று சோதனைகளை மேற்கொண்டு சில ஆவணங்களை கைப்பற்றியிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது வீடியோக்கள் பதிவுகளை லேப்டாப் பென்டிரைவ் போன்றவற்றில் பதிவு செய்து வைத்திருக்கிறாரா அல்லது அவருடைய தொடர்புடைய மற்ற நபர்களின் விவரங்கள் ஏதேனும் அங்கு இருக்கிறதா போன்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அதன் அடிப்படையில் 3 மணி நேரத்துக்காக இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.